பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலும் இயேசுவுக்குள்ளும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படியாய் கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் அழகும் அதன் அர்த்தங்களும் என்ற தலைப்பிலே ஒரு பகுதியாக இயேசு ஊழியம் செய்த பல நாடுகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அநேக நாடுகளில் இயேசு ஊழியம் செய்தார். கர்த்தர் நல்லவர். அதில் இன்றைக்கு ஒரு நாட்டை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால் கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், கதரேனர் என்று சொல்லக்கூடிய நாடு, கதரேனர் நாடு. அந்த நாட்டிலே இயேசு ஊழியம் செய்ததாக வேதம் மிக அழகாக படம் பிடித்து விவரமாய் தெளிவாய் காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த கதரேனர் என்றால் என்ன அர்த்தம்? பிரதிபலனின் முடிவு இருக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கதரேனர் என்கிற நாட்டுக்கு தற்கால பெயர் ஒன்று உண்டு. அந்த தற்கால பெயர் கெயின் என்ற அர்த்தம். அதாவது UMMKEIS. கர்த்தர் நல்லவர். கெய். அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே இயேசு ஊழியம் செய்கிறவராய் இருந்தார். இந்த நாட்டிலே இயேசு ஊழியம் செய்த போதுதான் மிக முக்கியமான ஒரு சம்பவம் அங்கு நடந்தது. அது சரித்திரத்திலே இடம்பெற்றது. அதை குறித்து எல்லா ஊழியக்காரர்களும் பேசுவார்கள், ஜனங்களும் கேட்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஒரு சரித்திரபூர்வமான சம்பவம் நடந்தது? மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 17வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், லேகியோன் என்னும் அசுத்த ஆவிகள் பிடித்த மனுஷனுக்கு விடுதலை கிடைத்த சரித்திரபூர்வமான ஆதாரம் அங்கு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த லேகியோன் என்கிற அசுத்த ஆவிகள் பிடித்த மனுஷனுக்கு இயேசு எதில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தார். அசுத்தாவின் விடுதலை என்று சொன்னால் அசுத்தாவி போய்விட்டது விடுதலை என்று நாம் நினைக்கிறோம். அதிலிருந்து மாத்திரம் விடுதலை அல்ல, அநேக காரியத்திலிருந்து அவனுக்கு கிடைத்தது. அதுதான் கதரேனர் நாட்டில் நடந்த சம்பவம். அப்ப எதிலிருந்தெல்லாம் விடுதலை? ஒன்று, கர்த்தர் நல்லவர். விலங்குகளில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. விலங்குகள் என்று சொன்னால் ஆடு, மாடு, சிங்கம், புலி விலங்கு அல்ல. அவன் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்ட இந்த விலங்குகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, சங்கிலிகளில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. மூன்றாவது, இரவும் பகலும் அவன் இட்ட கூக்குரலில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. நான்காவது, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுகிற காயத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. ஐந்தாவதாக, இவைகளினால் உண்டான வேதனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. கர்த்தர் நல்லவர். ஆறாவதாக, அநேக ஆவிகள், அதாவது லேகியோன் என்று சொன்னால் 6000 யூதர்களுடைய படையிலே, இராணுவத்திலே ஒரு குழுவுக்கு 6000 போர்ச்சவர் இருப்பார்கள். அந்த 6000 போர்ச்சவர் நிறைந்த குழுவுக்கு பெயர் லேகியோ. அப்படி போல 6000 அசுத்த ஆவிகளிலிருந்து ஆறாவதாக அவனுக்கு விடுதலை கிடைத்தது. இது எல்லாவற்றை விட பிரதானமான ஒரு விடுதலை நிர்வாணத்திலிருந்து. அவன் வஸ்திரமே இல்லாமல் நிர்வாணத்திலிருந்தான். அதிலிருந்தும் ஒரு விடுதலை கிடைத்தது. அவன் வஸ்திரம் தரித்து உட்காரும்படியாய் இயேசு மாற்றினான். எனக்கன்பான தேவ ஜனமே, கதரேனர் நாட்டுக்கு போன போது 6000 அசுத்தாவிகள் பிடித்த அந்த மனுஷனுக்கு இத்தனை காரியம், அதாவது 7 காரியத்தில் விடுதலை கொடுத்தார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனுஷனுக்கு எப்படி 7 விதத்தில் இயேசு விடுதலை கொடுத்தாரோ, உங்களுக்கும் போராட்டம், பிரச்சனை, சந்தேகம், குழப்பம், தவிப்பு, குறைவு, கண்ணீர், மரணம், இப்படிப்பட்ட 7க்கும் அதிகமான காரியங்களிலிருந்து இயேசு
இன்றைக்கு விடுவிக்க போகிறார். இயேசுவின் வல்லமையும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் உங்களை நிரப்புகிறது, உங்க வீட்டுக்குள் வருகிறது. அந்த தேவ கிருபை உங்களை ஆளுகை செய்கிறது. கதரேனர் நாட்டில் இறங்கின இயேசு இதோ உங்க வீட்டுக்குள் வருகிறார், உங்கள் அருகில் வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தின்படி இயேசு உங்களுக்கு செய்ததை நீங்களும் அநேகருக்கு சொல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்க போகிறது. நீங்கள் அதை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நீர் கதரனேர் என்கிறதான நாட்டில் ஊழியம் செய்த போது மகா கொடிய அசுத்த ஆவியினால் விடுவிக்கப்பட்ட மனுஷனுக்கு 7 விதமான விடுதலை கொடுத்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல இதோ அநேக போராட்டத்தினாலும் வேதனையினாலும் தவிப்பினாலும் தனிமையினாலும் சஞ்சலத்தினாலும் துக்கத்தினாலும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் அங்கலாய்ப்புக்குள் இருக்கிற என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அன்றொரு ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை நான் விட்டுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உன் வல்லமை விட்டுவிப்பதாக, பரிசுத்த ஆவியானவர் விடுவிப்பீராக. 7 மாத்திரமல்ல, 7க்கும் அதிகமான விடுதலையை இன்றைக்கு நீர் கொடுத்து நீர் உள்ள சாட்சியாய் நிறுத்த போகிறீர். இவர்களுக்கு செய்ததெல்லாம் இவர்கள் சாட்சி சொல்ல போகிறார்கள். அப்படிப்பட்ட உடைய வல்லமைக்காக நன்றி. தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.